அதனால இட் யூஸ் பி வெரி சிம்பிள் அப்போ தோஸ் டேஸ். இப்போ என்னன்னா ரொம்ப ப்ரொசீஜர் இருக்கு, கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் வந்தோடனே எஃப்ஐஆர் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் வித்தின் 24 hours எங்களுக்கு கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் பண்ணணும் பேஷண்ட்ஸுக்கு. பண்ணணும் எங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய அவங்க when they die also நாங்கள் கிரிமேஷனுக்கு போகணும், அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும். நிறைய 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 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. முந்தி மாதிரி ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஆனால் நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் இப்போ. ஸோ கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்லி வி டூ த எஃப்ஐஆர். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது பயங்கர வெரி டெரிபிள் கண்டிஷன்ல தான் வருவாங்க. ஸ்ட்ரீட்லேருந்து வராங்கல்ல, பயங்கர ஸ்மெல் இருக்கும், பயங்கர அழுக்கா இருப்பாங்க. நிறைய பேர் முடி வளர்ந்து அப்படியே ரொம்ப பத்தட்டிக் கண்டிஷன், பெரிய பெரிய வூண்ட்ஸு, புண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய், அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே கொண்டு போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ப்ளஸ் எங்களுக்கு ஆல்சோ ப்ரைவேட் லேப் நிறைய கான்டாக்ட் இருக்குது எங்களுக்கு, எல்லாம் இந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ இது ஒரு பெரிய கண்டினியூஸ்லி ஆன்கோயிங் பிக் ஒர்க் கோயிங் ஆன் தேர். ஸோ அதில் சில வயசானவங்க இருக்கிறாங்க, அப்புறம் மென்டலி ரிட்டார்டட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஆல்கஹாலிக்ஸ் அண்ட் ட்ரக் அடிக்ட்ஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்றாங்க, குடிச்சதுனால ட்ரக் எடுத்ததுனால இப்ப நீங்க போகும்போது ஸ்ட்ரீட்ல கூட பாப்பீங்க எத்தனை பேர் படுத்து கிடக்குறாங்க. ஏன்னா கண்டினியூஸ்லி அந்த மாதிரி எடுக்கிறாங்கல்ல, அதனால ஃபேமிலியும் ரிஜெக்ட் பண்ணிட்டவங்கள, அவங்களும் ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வாழ்க்கை ஒரு நரகமாயிட்டு அந்த மாதிரி அடிக்ஷன்ல they have fallen into. கூட்டிட்டு வருவீங்க இல்லை, அவங்க ரொம்ப சிக்கான உடனே யாராவது கொண்டு வராங்க. நாங்களும் பார்க்கும்போது கொண்டு வருவோம். யாராவது ரொம்ப சிக்காகி அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இல்லை நடக்க முடியல, சிக்குன்னா நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆம்புலன்ஸ் இருக்கு, இல்லாட்டி போலீஸ் கூட்டிகிட்டு வரோம், இல்லாட்டி அந்த மாதிரி சொன்ன மாதிரி யாராவது கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிலர் பார்க்கும்போது வயசானவங்க மாதிரி இருக்காது, ஆனால் அவங்க ரிக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா தெரிவாங்க பார்க்கும்போது. ஆனால் அவங்கெல்லாம் வெரி ஹெவியா அந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்து they were on the streetல அவங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க. நிறைய பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க, நிறைய பேர் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அதை பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கு. நீங்க குளிப்பாட்டி எல்லாம் முடியல விட்டு நல்ல துணிலாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த சொல்லுவாங்க நிறைய குடிக்கனால அந்த குடிக்கணும் ஆசை இருக்கு, அதெல்லாம் போயிடுமா எப்படி உங்களோட? அதுதான் ஒரு மிராக்கிள் தான் சொல்லலாம். ஏன்னா சொல்றாங்க இந்த ஹவுஸுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே மனசு இல்லைன்னு சொல்றாங்க. அதை காட்டுற அன்பு பாசம் அதுதான் சொல்லலாம். அததான் சொல்றாங்க சிஸ்டர். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாங்க வீட்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்க வரும்போது எங்களுக்கு மனசுல ரொம்ப அமைதி இருக்கு. எங்களுக்கு குடிக்கிறது கூட நினைக்கிறது கூட மனசே இல்லை. யூஸ்வலி சொல்லுவாங்க குடிக்கிறவங்க ரொம்ப அந்த அடிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அவங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மறுபடியும் பண்ணணும். 1 or 2 தான் நான் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. மற்றபடி எங்களுக்கு எந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்புறம் அப்கோர்ஸ் வி கீப் சர்டன் ரூல்ஸ் வைப்போம், நாங்கள் ஸ்ட்ரிக்டா வைக்கிற ரூல்ஸ். ஆனா இப்போ கேட்டீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கே மனசு இல்லைன்னு சொல்றாங்க. அதனால நிறைய பேர் அந்த மாதிரி ரிகவர் ஆயிருக்காங்க. சில சமயம் வெளியே they go back to the society, sometimes they get into the drinking again. That also happens. ஏன்னா அந்த atmosphere outside they don't have, அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால சில சமயம் இதுவாகுது, திரும்பவும் அவங்க சில சமயம் ஆனா திரும்பி வந்துருவாங்க இங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சிக்காகும் போது they cannot manage, then they come inside. நீங்க அக்செப்ட் பண்ணுவோம். எல்லாரும் எந்த சமயத்துல அக்செப்ட் பண்ணிடுவோம் நாங்க. அது பெரிய விஷயம். உண்மையாலுமே வீட்டுல கூட அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உண்மையாலுமே ஒய்ஃபா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் குடிச்சிட்டு வராங்க, திட்டுவாங்க, சின்ன விட்டுறேன் அடிச்சு விட்டு 2 நாள் இருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆனா மறுபடியும் பிடிச்சி திட்டி வெளியே இருந்துச்சு, வெளியே படத்துக்கு உள்ள வராது அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த காரியம் உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயம். குடிச்சிட்டு வரீங்க, எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறீங்க, மறுபடியும் முடியாம பண்ணி கொடுக்குறாங்க வராங்க. நீங்க எந்த காரியமும் இல்லாம எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம மறுபடியும் அக்செப்ட் பண்றீங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம். இந்த ஒரு உங்களுடைய காங்கிரிகேஷன்ல இருக்கிறது இல்லைங்களா? எதுனாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் of God's love. அதுதான் மதர் டீச்சர் அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் no matter where we are, God accepts us அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எந்த
மொமெண்ட்லயும். சரி சிஸ்டர், உங்ககிட்ட நான் ஒரு இதை கேட்கிறேன். இந்த மாதிரி குடியில அவதிப்பட்டவங்களை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச அதே போல ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவம் யாராவது அப்படின்னு லைக் ரெக்கவர் ஆனவங்க மாதிரியா இல்ல ஆன மாதிரி எதுனாலும் சரி? எனக்கு ஆக்சுவலி நிறைய என்கவுண்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப நாசமாக்கிட்டு அப்புறம் நாங்கள் எவ்வளோ உதவி பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் கூட திரும்பவும் சில சமயம் குடிகாரங்க பழக்கம் அப்படிதானே திரும்பி இது பண்ணுவாங்க அந்த மாதிரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார். நிறைய பேர் அந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. ஆனால் வந்து ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் குடிச்சிட்டு திரும்பியும் வந்துட்டாரு. திரும்பி வந்து லிவர் அவங்களோட லிவர்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அந்த மாதிரி இருப்பாங்களா, ரொம்ப மோசமா. ஆனா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததுல்ல. ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சு இவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து டெய்லி அவர் விசிட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இப்போ வந்து தெரியல கடவுளோட சித்தம் எப்படின்னு, நீங்க உயிரோட இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு கடவுளை கூட உங்களோட கூட்டிட்டு போகலாம், அதெல்லாம் நீங்க தயார் பண்ணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசுவேன் நானு. ஏன்னா வந்து அவர் வந்து அப்புறம் சொல்லி வந்து அவருடைய மனசு ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே எல்லாருக்கும் வாழணும்னு தான் ஆசை இல்லை. ஆனா இவர் வந்து பல தடவை இந்த மாதிரி ஆயிட்டதுனால அவருடைய வந்து ரொம்ப பேட் ஆயிடுச்சு அவருடைய ஹெல்த்ல. ஆனா வந்து டெய்லி வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், சரி சிஸ்டர் நான் வந்து இது பண்ணுறேன், நான் வந்து எதுதான் கடவுளோட இதுவோ நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் டெய்லி சொல்வேன், நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, யாரெல்லாம் உங்களெல்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணாங்களோ அவங்களுக்கு மன்னிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய இது இருந்திருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். மன்னிப்புறீங்களா? நான் கட்டாயம் மன்னிச்சிடுவேன். அப்புறம் நீங்கள் வந்து ஜீசஸ் வந்து எங்களோட கடவுள், உங்களுக்கு வேற விசுவாசம் இருக்கலாம், எந்த கடவுளா இருந்தாலும் வந்து மன்னிப்பு கேளுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அதுக்காக வந்து சொல்லும்போது டெய்லி அப்படியே பேசுவோம். அப்படி நாங்க டெய்லி எங்களுக்கு ப்ரேயரும் இருக்கு. டெய்லி நாங்க ரோசரி சொல்றது. எங்க ஹோம்ல வந்து டிவி அதெல்லாம் கிடையாது, ஆனா ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துட்டே இருக்கும். அதனால வந்து அப்போ வந்து ப்ரேயருக்கு டெய்லி போக சொல்லி என்கரேஜ் பண்ணுவேன் நான். நாங்க எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படியே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிச்சுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா. அப்புறம் நாங்க மதர் ட்ரீஸா வந்து எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, the person goes home to God. செத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். எஸ், அப்படி போகும்போது வந்து சந்தோஷமா அமைதியா அப்படியே வந்து அவர் இறந்துட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட வருவாங்க. அதுல கேன்சர் பேஷண்ட்ஸ்ல வந்து to accompany them till the death was a beautiful experience. கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கிறது ஒரு அனுபவம் சொல்லுங்க. அது வந்து ஓகே, ஒரு ரீசன் மேபி 2 years ago ஒரு யங் மேன் தான். I think he was in the seminary before, I think, and he came out and then ஒரு 27 years இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்துருக்காரு. ஆமா, அவருக்கு வந்து இது வந்து லுக்கேமியா, ஐ திங்க் பிளட் கேன்சர்ல. ஸோ ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாரு. சில சமயம் எங்களுக்கு ஹவுஸ் க்ளோஸ் டு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதனால சில சமயம் ஃபேமிலிஸ் ஆல்சோ பிரிங் தேர் சம்படி டு ஸ்டே. அதனால அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாதனால வருவாங்க, ரொம்ப ஏழைங்க அந்த மாதிரி சில சமயம் இருப்பாங்க. ஸோ இந்த யங் மேன் வந்து எங்க வீட்டில் இருந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ வந்து இந்த ரொம்ப வாழணும் ரொம்ப ஆசை இல்லை, மாதிரி யங் ஏஜ் இல்லை நாங்களும் ரொம்ப 27 வயசு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணோம் நாங்கள். அவங்களே தே பே ஃபார் இட். நாங்களும் வந்து டெய்லி மாஸ்க் வர்றதும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதும் அப்புறம் என்கரேஜ் பண்ணுறதும். அப்போ ரொம்ப வந்து தே சஃபர்ட் ஆல்சோ, ரொம்ப துன்பப்பட்டாங்க கேன்சர்லாம். அப்போ நாங்களும் வந்து வி ஆல்சோ வாண்டட் ஹிம் டு லீவ்ல அந்த ஹோப்போட. ஆனால் வந்து ஸ்லோலி ஐ மீன் ஹி வாஸ் நல்லா ஆற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அகெயின் டே ரிலாப்ஸ்ல அந்த மாதிரி அது அப்படியே இது பண்ணும்போது கடைசியில் ஸ்லோலி அப்போ கடைசி ஸ்டேஜ் ஐ ரிமெம்பர் ஹி வாஸ் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஹி வாஸ் இந்த பெட். தென் நான் அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்தேன் அந்த பையன்கிட்ட. சொன்னேன், நீ வந்து ஏதாவது ஆர் யூ ரிக்ரெட்டிங், நீ ஆர் யூ ஃபீலிங் பேட் தட் யூ ஆர் டைங்?
இல்லை சிஸ்டர் நான் ரெடி இப்போ. பா. நான் இப்போ ரெடி, போகிறதுக்கு ரெடி இப்போ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்ம வந்து இந்த உலகம் தான் நமக்கு எல்லாம் கிடையாது, இன்னொரு கடவுள் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதனால அதுக்கு நம்ம எப்போதுமே கடவுளுக்கு தயாரா இருக்கணும் நம்மள சொல்லிட்டே இருந்தோம்ல. ஸோ நல்ல கன்ஃபெஷன்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்போ நான் எல்லாத்துக்கும் ரெடி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 days அப்புறம் இறந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிஸ்டர் இப்ப வெளியில போறீங்க இல்லைங்களா? வெளியில போய் நீங்க போகும்போது மக்கள் உங்களை ஏத்துக்கிறது எல்லாம் எப்படி? ஜெனரலி இப்போ எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆமா, ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கு, அப்ரிசியேஷனும் ரெஸ்பெக்டும் எப்போதுமே இருக்கு. ஐ கேன் சே ரொம்ப ப்ரிவிலேஜஸ் கிடையாது இந்த ஏரியாவில், எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜஸ் மாதிரி கிடைக்காது சில. ஆனால் வந்து மக்கள் வந்து எப்போதுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எங்கள் இதுக்கும் டொனேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய ஹிந்துஸ் தான் நிறைய பேர் வராங்க. டொனேஷன் வைத்து நிறைய பொருள், ரொம்ப கேஷ் டொனேஷன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து நிறைய பொருட்கள் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வராங்க. எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே ஹிந்துஸ் அதான், நெய்பர்ஹுட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான். நீங்க போய் வெளியிலாம் போய் இருக்கிறவங்கள தொட்டு தூக்குவீங்க இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல யாராவது ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ரியலி பண்றாங்க. நிறைய பேர் வந்து பார்க்கும்போது எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து சிஸ்டர் எடுத்துட்டு போங்க, இவரை சொல்லுவாங்க ப்ளீஸ் இவரை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க சிஸ்டர், யாருமே இல்லை, நாங்க உதவி பண்றோம். அது பக்கத்து ஏழைங்க தான், அவங்க ஏழைகள் கூட போலீஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி ரொம்ப ஜெனரஸ் மக்கள். என்னைக்காவது ஒரு நாளாவது இவ்வளவு சகிப்புத்தன்மை இல்லைங்களா சிஸ்டர்? புண்ணு அப்படி பயங்கரமா இருக்கும், டையிங்ஸ் இதுல இருப்பாங்க, அது இறக்குற தருவாயில இருப்பாங்க, அதே போல குடிச்சிட்டு வரும்போது அழுக்கா சாக்கடையில இருந்தெல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க? தொட்டு தூக்கி கல்வி எல்லாம் பண்றதெல்லாம். இயேசு வந்து பைபிள் அதானே சொன்னாரு, whatever you do to the least of my brethren you did it to me. அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு. அதனால வந்து எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அதுல வந்து ஆண்டவர் இயேசு அதுல இருக்கிற அவரோட இமேஜ் அதுல அந்த பர்சன்ல இருக்கு. அந்த விசுவாசம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கணும், எப்போதுமே இருக்கணும். எப்போதுமே நம்புறோம் நாங்க அதை. கடவுளுடைய இமேஜ் வந்து எல்லாருலயும் இருக்கு, இந்த வேர்ஸ்ட் பர்சன்லயும் இருக்கு. மேபி அவங்க வாழ்க்கையில மற்ற நிறைய தப்புகள் செஞ்சிருப்பாங்க இல்ல, அந்த கண்டிஷன்ல வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கும். ஆனா வந்து எல்லாருலயுமே வந்து கடவுளுடைய இமேஜ் இருக்கு, குட்னஸ் இருக்கதான் செய்யுது. அதை வந்து பார்க்கும்போது இதுல அந்த பர்சன்ல வந்து ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறாருன்னா நம்ம என்ன எப்படி பண்ணுவோம் அவருக்கு? ஆண்டவர் இயேசு அந்த மாதிரி பண்ணணும். அப்படிதான் எங்களுக்கு வந்து எங்களோட விசுவாசம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த ஒரு மனசு வித் தட் மைண்ட் செட்ல வித் தட் ஃபெய்த் நாங்கள் வந்து சர்வ் பண்ணுறோம்ல. அந்த ஸோ ஹியூமன்லி ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை பார்க்கும்போது, நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும்ல. ஆனால் வந்து இந்த விசுவாசம் வந்து நமக்கு சக்தி கொடுக்குது, அது கோ பியாண்ட் ஹியூமன் ஃபீலிங்ஸில். ஸோ ஐ திங்க் அந்த ப்ரேயர் இஸ் அவர் ஸ்ட்ரெங்க், டெய்லி ப்ரேயர் பண்ணணும், அதுதான் எங்களோட சக்தி. ஆனால் உண்மையாக உங்களை உங்க மதர் ட்ரேஸாவும் சரி, உங்க காங்கிரிகேஷன் சரி, உங்களை எல்லாத்தையுமே பாராட்டுறேன் சிஸ்டர். அழகா நீங்க சொன்ன வார்த்தை தான். உண்மையில நான் சொன்னா யாரா இருந்தாலும் சரி, அவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் இருக்குது. அவரும் கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுளுடைய பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னீங்க. அவர்கிட்டையும் கடவுளால் படைக்கப்பட்டவன், அதே போல கடவுளுடைய அருள் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதை மட்டும் நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா எங்கேயும் சண்டை இருக்காது, எங்கேயும் பகை இருக்காது, எங்கேயும் யாரும் வெறுத்து தள்ள மாட்டாங்க, யாரும் ஒதுக்க மாட்டாங்க. அது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். உங்க செயல் இருந்து கண்டிப்பா மக்கள் வந்து இதை கத்துக்கிட்டாங்கன்னாமே போதும், யாரையும் ஒதுக்கி தள்ளுறதோ சண்டை போடுறதோ மற்ற காரியங்கள் எதுவுமே இருக்காது. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். சிஸ்டர் ஒரு காரியம் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க போறீங்க, ஹெல்ப் பண்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சங்கடப்பட்டிருக்காங்களா? என்ன ஏன் இது கூட்டிட்டு வந்த? அவங்களுக்கு சிலருக்கு ரொம்ப கோபமும் வரும், ஏன்னா கட்டாயம். ஏன்னா அவங்க
சார் அவங்களோட உள்ள there is a brokenness in themல மனசு உடைஞ்சிருக்கு. உடைஞ்சிருக்கு. அதுல ரொம்ப கோவம் இருக்கு அவங்ககிட்ட. நிறைய பேர் ஏன் கூட்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, கத்துவாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா வந்து அவங்க உள்ளத்துல ரொம்ப அவங்க நொறுங்கி இருக்கிறாங்கல்ல, அதனாலதான் அவ்வளவு கோவம் இருக்கு அவங்களுக்கு. அதனால நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுவும் நம்ம செய்யும் போது கூட எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது அர்த்தம் என்னன்னா வந்து அவங்களுக்கு அன்பு கிடைக்கல, அதனாலதான் அவங்க கோவப்படுறாங்கல்ல. ஸோ நம்மளும் அவங்க கூட கோபம் காட்டக்கூடாது இல்ல. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்கள அன்பு காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அந்த சீக்ரெட். அவங்க கோவத்தை மாத்துறதுக்கு, அவங்க உள்ளத்தை ஹீல் பண்றதுக்குள்ள சீக்ரெட் வந்து நம்ம அன்கண்டிஷனல் அன்பும் அக்செப்டன்ஸும் காட்டிக்கிட்டே இருந்தா அந்த கோபம் குறைஞ்சிரும். அந்த கோவத்தை அதுதான் அதனாலதான் வந்து மதர் சொன்னாங்க, கடவுள் வந்து நமக்கு சிலர் வந்து மதரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து ஏன் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க, நீங்க வந்து மக்களை கெடுக்குறீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து மதர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மக்களுக்கு வந்து கடவுள் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு, எதுவுமே நம்ம மெரிட் பண்ணல கடவுள்கிட்ட இருந்து. அவருடைய அன்பு அவர் டெய்லி நமக்கு எல்லாம் கிடைக்குது. மதர் என்ன சொன்னாங்க, ஏர் தட் வி பிரீத், நம்ம சன்லைட் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம பைசா கொடுக்கலையே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் விருப்பப்படுறேன். அதுதானே நம்ம உலகத்துல மிஸ் ஆகுது. எல்லாமே வந்து இப்போ வந்து கிவ் அண்ட் டேக், ரிட்டர்ன், இது பண்ண நான் அது பண்றேன், இது ஈவன் ஃபேமிலிஸ் நீங்க சொல்றீங்க ப்ராப்ளம்ஸ் வருது, கம்யூனிட்டி ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்ல கூட ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நீ இதை கொடுக்கணும், நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து யாருமே வந்து அந்த கடவுளோட அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இல்லை. அதனால தானே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குல்ல நம்ம சொசைட்டில. ஸோ அதனாலதான் வந்து மக்கள் எங்கிட்ட வரும்போது எந்த பேக்ரவுண்ட்ல வந்தாலும் கோவமா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், அவங்கள நம்மள வெறுக்க கூட செய்யலாம், அப்படி கூட காட்டுவாங்க சில சமயம். நீங்க ஏன் ஹூ ஆர் யூ அந்த மாதிரி இல்ல ஏதாவது சொல்லுவாங்க, சில சமயம் கோவம் பேசுவாங்க. ஆனா வந்து அதை எதையும் நம்ம கண்டுக்காம திரும்பி திரும்பி வந்து அன்பு காட்டிக்கிட்டே இருந்தா அந்த அன்பு அவங்க மனசை மாத்திருது. ரொம்ப நல்ல ஒரு காரியம், அழகான ஒரு இது. உங்க மதர் ட்ரெஸ்ஸா இருந்து நீங்க கத்துக்கிட்டது உங்கள்கிட்ட கண்டிப்பா எங்க மக்களும் கத்துக்குவாங்க தான் நினைக்கிறேன். கண்டிப்பா என்னதான் ஆனாலும் சரி, அன்பு காட்ட 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 அவங்க கண்டிப்பா மனம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு இல்லாத காட்டிட்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சரி சிஸ்டர். மற்ற மிஷன்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் வந்து நான் இருக்கிற இந்த ஹோம்லயே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த க்ளூ ஸ்னிஃபிங் பாய்ஸ்ல என்ன சொல்றது, இந்த ட்ரக் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட இருக்காங்க. 7, 8, 9 வயசுல இருந்து டீனேஜர்ஸ் மாதிரில. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒன்ஸ் அ வீக் எங்க வீட்டுக்கு கூட்டு வரோம் கான்வென்ட்ல. எல்லாரும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க? தெரியும், எல்லாரும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு எங்களை தெரியும், எங்களுக்கு அவங்க தெரியும். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் வந்து அவங்க வருவாங்க எங்க கான்வென்ட்ல. அவங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே குளிக்கிறது, ஏன்னா அவங்க குளிக்கவே மாட்டாங்க. இன்னும் நீங்க பாத்துருக்கீங்கல்ல ஸ்டேஷன்ல பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு, சும்மா ட்ரக்ஸ் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது செல் ஸ்மால் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ வந்து எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களே சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல வருவாங்க. சில சின்ன பிள்ளைங்க வருவாங்க, சில பெரிய பிள்ளைங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு குளிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம், தண்ணி வச்சு குளிப்பாட்டு டேக் தெம்செல்ஸ் பாத். சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட நிறைய மக்கள் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க, யூஸ்டு க்ளோத் எல்லாம், அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய இருக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுறது, அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கே இடம் கிடையாது, அவங்க எப்ப பாரு அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷன்லயே அலைஞ்சிட்டு இருக்காங்களா. ஸோ வந்த உடனே அவங்களுக்கு எதாவது விளையாடணும். ஸோ ஐ வில் கிவ் தம் கேரம் போர்ட், they like to play, பால்ஸ் ஆகுது, இல்லை வேற என்னென்ன விளையாடணுமோ அந்த ஏரியாவில் அவங்க விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல டீ, அந்த ஸ்நாக்ஸ், என்னென்ன அவங்களுக்கு தே லைக் மேகிலாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் இது பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்லோலி நல்ல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம்.
சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் டு டீச் தம் சம் வேல்யூஸ். மதிப்பீடுகளை. ஸோ வந்து இந்த பிகினிங் வந்து அவங்களுக்கு வந்து சில பிள்ளைங்க உட்காந்து கேட்பாங்க, சில பிள்ளைங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, சிலர் ட்ரக் வந்த உடனே குடிச்சிட்டு உடனே படுத்து தூங்கிடுவாங்க, ஏன்னா ட்ரக்ஸ் நிறைய எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த இங்கே வரலாம், அவங்களுக்கு ஒரு ஹோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுல. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்போஸ்லைட்டும் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இப்போ மிஷன் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் வருவாங்க சிஸ்டர் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா? ஒரு வாரத்தில் சில சமயம் 10, 12 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஆமா, சில சமயம் சின்ன பிள்ளைங்க மட்டும் வருவாங்க, ஒரு 8, 9 பிள்ளைங்க வருவாங்க. நீங்க போய் கூட்டிட்டு வருவீங்களா? இல்ல, அவங்களே வந்துருவாங்க. அவங்களே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நாங்க மூலம் சொல்லிடுவோம், நாங்க விசிட் பண்ணும்போது நாங்க சொல்றதை, நீங்க வரலாம், வந்துருங்க, சாட்டர்டே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கிழமை அவங்க வருவாங்க. எங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம் இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னா எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் 50-60 பிள்ளைங்க அந்த நெய்பர்ஹுட்ல இருந்து கூப்பிட்டு ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அவங்களுக்குன்னு. அதுக்கப்புறம் கேம்ஸ், ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. மதர் ஜீசஸ் வந்து விஷன்ஸ், மதர் ஹேட் த லொகேஷன்ஸ் விஷன்ஸ்ல அந்த அப்போ வந்து ஜீசஸ் வந்து மதருக்கு காட்டினாங்க இந்த மாதிரி மக்களை காட்டிட்டு, இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இந்த தே ஆர் சாயில்ட் இன் சின், அந்த பாவத்திலே அவங்க இருக்காங்க இந்த பிள்ளைங்க. யார் இந்த மாதிரி மக்களுக்கு யாருமே இல்லை, சேவை பண்றதுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ நீ போய் பண்ண அப்படி சொல்லி ஜீசஸ் வந்து மதருக்கு சொன்னாங்க.